வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னா நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றது அர்த்தம். குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி வலி இருக்குது அப்படின்னா எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது. ஸோ இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு லேட் ஆகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய பாசிபிலிட்டி ஏற்படும். அதனால் பலவீனமான எலும்புகள் எப்போதுமே நம்முடைய பேலன்ஸை தடுமாற பண்ணும். அதனால் எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்னென்ன உணவுகளை எலும்புகள் வீக் ஆக்காமல் நம்ம அந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற காய்கறிகள் அல்கலைன் தன்மையை கொண்டு இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகளையும் பச்சை இலை காய்கறிகளையும் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். தினமும் காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம். காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இதே கீரைகளை சாப்பிட முடியும்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஒரு கீரை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கிறது போல எலும்புகளும் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எலும்பு பலம் பெறுவதற்கு. எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகளை பலவீனமாக்கி எளிதில் உடைய வச்சிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர், வெண்ணெய் இது எல்லாத்துலேயுமே உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கொண்டு இருக்கு. அப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ தாவரங்களின் மூலமாக பெறக்கூடிய பால் வகைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாதாம் பால். இது போல் எடுத்துக்கிட்டாங்கன்னா அலர்ஜி ஏற்படாது. அப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. கடல் உணவுகள் மற்றும் மீன்கள், சீ ஃபுட்டு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எலும்புகள் பலம் பெறும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாகவே இருக்கு. ஸோ விட்டமின் டி நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது எலும்பினுடைய ஆட்டத்தை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சின்னதாக சூரிய ஒளியில் ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோள்களின் மூலமாக எலும்புகளில் விட்டமின் டி சத்து பெறப்படும். ரொம்ப நேரம் நடக்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் நடந்தாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் விட்டமின் டி சத்தை பெற்று எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். வெயிலில் கொஞ்ச நேரம் நடக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலும்புகள் பலம் பெறுவதற்கு. ஏன்னா கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு வேணும். அதனால் மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நட்ஸ் வகைகளில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட், அதாவது அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய வால்நட்டில் இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே விதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகள் இதெல்லாமே இருக்குது. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸையும் தொடர்ந்து நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம், ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, மூட்டு உருக்கி, எலும்பு உருக்கி போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழங்களில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும்.
உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம். இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த கோலோஜன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. எனவே அந்த கோலோஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோலோஜன் வந்து நம்மளோட எலும்பு இணைவு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதால எலும்பு சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்கு. இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கோம், சுழற்சி அடிப்படையில் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இதே ஒரு சில உணவுகள் இருக்குது, அந்த உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு அல்லது எடுத்துக்கொள்வதை கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது உங்களுடைய எலும்பை வந்து வெகுவாக பாதிக்கும். அப்படி இருக்கக்கூடிய உணவுகளில் காஃபியும் ஒன்று. உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அந்த 20% அளவு நம்ம சிக்கரி வந்து சேர்க்கணும். தினமும் நம்ம காஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 கப் காஃபி அந்த அளவு நமக்கு போதுமானது. அந்த அளவு நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கால்சியம், இரும்பு, துத்தநாக சத்தை நம்மளுடைய உடலில் சேர விடாமல் தடுத்துரும். ஸோ இந்த சத்துக்கள்லாம் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காதால எலும்புகள் வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அதனால் காஃபியை நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உப்பு வந்து நம்ம அளவோடு சாப்பிடணும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு தான் உப்பு. ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சுதுன்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியம் சத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை வந்து அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதலுக்கு வந்து ஆளாவதும் குறிப்பாக அதெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து அளவோடு உப்பு சாப்பிடணும். தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு அப்படின்றது உடலில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும். இதே உங்களுக்கு வந்து இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவை விட குறைந்த அளவு தான் நீங்கள் உப்பு சாப்பிடணும் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் வந்து அறிவுறுத்துறாங்க. ஸோ அதன்படி நீங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரை நீங்கள் அளவோடு தான் வந்து எடுத்து தினமும் 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்கு. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் ஃபர்ஸ்ட் இடம் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு பொருட்களை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட மற்ற ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் தவிர்க்காமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படுத்தாது. நம்ம அப்படி கிடையாது, வெறும் சர்க்கரையை மட்டுமே அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சர்க்கரை தான் நம்மளுடைய முதல்ல நம்மளுக்கு நிறைய தீமைகளை பண்ணும், எலும்புகளுக்கு தீமைகளை பண்ணும். இது வந்து நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைச்சிடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று இந்த செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகள் தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இது உங்களுடைய உடலுக்கு நன்மை தராது. குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடல்ல கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்குது, எலும்பு அடர்த்தியை குறைக்குது, எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழி செய்யுது. எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் நெகட்டிவாக வந்து செயல்படுதுன்றது ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்காதீங்க, அது உங்களுடைய எலும்பை பாதிக்கும். ஆல்கஹாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்று தான். ஸோ அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் குடித்தாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அளவோடு குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. நீங்கள் ஆல்கஹால் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அப்படியும் கிடையாது. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே அது உங்களுக்கு தீமையை தான் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவை அதிகரித்து அது மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு தங்கி வலியை ஏற்படுத்தும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் வந்து எலும்பு அடர்த்தி வந்து அவங்களுக்கு குறைஞ்சிறதும், வலுவான எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆகி போகிறதும் அடிக்கடி நடக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இது அதிகமாக நடக்கும். ஸோ ஆல்கஹால் அருந்துவதில் ஆண் பெண் பேதம் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பெண்கள் தான். ஏன்னா அவங்களுடைய எலும்பு ரொம்ப சீக்கிரமாக வந்து பலவீனம் ஆகிடும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குறிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆல்கஹால் அருந்துவதை நிறுத்திவிடுங்கள். அது உங்களுடைய எலும்பை வந்து வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒன்று. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்பை வெகுவாக பாதிக்கிறதால அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதில் கொஞ்சம் வந்து நீங்கள் தயாராக இருக்கக்கூடாது. அதாவது அந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவதே நல்லது. குறிப்பாக அந்த செயற்கை குளிர்பானங்கள், ஆல்கஹாலாம் நீங்கள் எடுத்துக்கவே வேணாம். உப்பு அளவாக பயன்படுத்தணும், காஃபி எல்லாம் வந்து அளவாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு எலும்புகளை வந்து வலுவிழக்காமல் பாதுகாத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.